அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த பதிவு பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் என்றே சொல்லலாம். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காம நடக்கிறது அதிகமாக இருக்கும். அது நல்ல விஷயமா தான் இருக்கும். குறிப்பாக குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இந்த ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் அட்டமாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட். பணவரவு வரும், எதிர்பார்த்த பணவரவு வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அரியர்ஸோ ஒரு லம்சம் அமௌண்ட்டோ கைக்கு வரும். சில பேருக்கு மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக பெட்டராக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இந்த குரு இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக வரன்கள் வரும். ஸோ இந்த குரு இருக்கிறது நல்ல ஸ்டேட்டு தான். லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாக்க லாபங்கள் வரும். அந்த வகையில் பாசிட்டிவ். 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இருக்கும். அந்த வகையில் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. ஆனாலும் 8ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஒன்றாவே இருக்கிறீங்கன்னா கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால கருத்து வேறுபாடுகள் வரும். அது குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலவே உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு போன்றவை கடந்த காலங்களில் நிறையவே ஏற்பட்டிருக்கும். அந்த தொந்தரவு அதற்கான மருத்துவம் கிடைச்சி அவங்க நோய் குணமாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில் வாழ்க்கை துணைவர் வகையில் செலவுகள் ஏற்படும், எக்ஸ்பென்சஸ் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சற்று ஒரு டெபுடேஷன் மாதிரி கூட சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். நீங்கள் ஒரு பக்கமும் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல இருக்கு. இந்த கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான். சூரியன் 7ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஆனால் கலசரஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது சச்சரவுகள், திடீர்னு கோபங்கள் போன்றவையும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். உறவுகள் வகையில் சில சிக்கல்கள், நட்புக்கள் வகையில் சில பாராமுகங்கள். நீங்கள் உதவின்னு போய் கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களை எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க அல்லது உங்களை கண்டுக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் நிறைய உதவிகள் அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க. அந்த உதவி திருப்பி கேட்டால் கூட இந்த நேரத்தில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனாலும் டிசம்பர் 16ஆம் தேதி வரலும் தான் இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கு. அதன் பிறகு 8ஆம் பாவகத்துக்கு போயிடும். இந்த 8ஆம் இடத்துல சூரியன் வந்தாலையும் நெகட்டிவ் தான். 4க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, உங்களுடைய உடல்நலத்தில். ஆனால் இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை விஷயமா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை, ஒரு கௌரவம், மரியாதை போன்றவை கிடைக்கும். குறிப்பாக மேலதிகாரிகளால் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில். ஆனால் அந்த சூரியன் போய் எங்கள் செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும். 8ஆம் இடத்துல அஸ்தங்கப்படுத்துறதுனால என்ன ஆகுன்னா கணவன் மனைவி உறவு நிலையில் சற்று விரிசல்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்த்து விடணும். அதே போல் பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அந்த வகையிலையும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் நல்லா இருக்கும், பணம் வரும், நினைச்சதை நடத்துவீங்க. ஆனால் சில உறவுகளால் உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் போகும். அப்போ அந்த நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உறவுகளுடன் உறவாடாமல் இருக்கலாம். ஆனால் உறவாடாமல் தனியாகவே எப்படி வாழ்றது? வாழ முடியாது இல்லையா? அப்போ உறவாடி தான் ஆகணும். அப்போ ஒரு அளவோடு உறவாடுறது தான் நல்லது. அதே போல் உதவி செஞ்சுட்டு ஏமாறுவீங்க. அளவோடு உதவி செய்யுங்க. அல்லது யாருக்கு உதவி செய்யறோம்னு நினச்சி பார்த்துட்டு பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு பழமொழி கூட இருக்கும். அது மாதிரி தகுதியான நபராக உதவி வாங்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாது.
அப்போ இந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்தாலே மாதத்தோட பிற்பகுதியில் அது நெகட்டிவ் தான். செவ்வாய் 8ல இருக்கிறது நெகட்டிவ் தான். ஆனா குரு பார்வையில் இருக்கு, அது ஒரு சின்ன பாசிட்டிவ். அது இந்த ராசி அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால எதிலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், எதுலையும் சாதிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால இந்த குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேர்ல புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில கூட்டாளிகள் உங்களுக்கு புதியவர்கள் கிடைப்பாங்க, அதன் மூலம் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன்பட்டாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கெல்லாம் இருக்கிற தொழிலையே மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும். குறிப்பாக இந்த மீடியா சார்ந்த துறை, யூடியூப்ல இருக்கிறவங்க, ஃபேஸ்புக் ரீல்ஸு போடக்கூடியவங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போடக்கூடியவங்க வருமானத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, நிர்வாகம், வங்கித்துறை, அதே போல இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த துறையில் இருப்பவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் நல்லாவே இருக்கும். அவங்க ஒரு ஸ்டெப் கூடுதலாக எஃபோர்ட் போட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது லம்சம் அமௌண்ட்டோ கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்குமே ஒரு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிரன் நல்லா இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல புதனும் இந்த இடத்துல இருக்கும், 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால 2 குடியவன் 7ஆம் இடம், அதே போல 5ஆம் அதிபதி 7ஆம் இடம். பிள்ளைகளால உங்களுக்கு செலவு இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அவங்களுக்கு சுபகாரியத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் அமையும், அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறது, அல்லது பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று குடும்பத்தில் ஒரு இல்லத்தில் ஒரு புதிய வரவு வர்றது, இதெல்லாமும் இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, அதுவும் முதல் பகுதியில. அதனால மேக்சிமம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். உறவுகள் விஷயத்துல கிடையாது, மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஃபினான்சியலா அல்லது பிஸ்னஸ் ஆர் ஜாப் வைஸ் நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. 11ல சனி இருக்கிறது நல்லதான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அபிலாஷைகளை நிறைவேற்றிக்குவீங்க. தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் பலன் தரும், மற்றவங்களுக்கு உதவுவீங்க, அதே போல லாபங்கள் வரும். மூத்த சகோதரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில ஒரு நெருக்கடி இல்லாம இருப்பீங்க. சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதி ஆயிடுது. அதனால சனி வக்ரம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தொழில் இருந்த அன்சர்டனிட்டி நீங்கும். வேலையை விட்டுடலாமா, அதே வேலையை தொடரலாமா, அல்லது வேலையை எப்போ எடுத்துருவாங்கன்னே தெரியலையே அப்படின்ற அந்த கவலைகள் நீங்கும். ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கூட அரசு துறையில கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தில் அரசு பணிக்கு போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்வு எழுதுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் தேர்வு எழுதுறீங்கன்னா, அதுவும் குறிப்பாக பேங்கிங்கு, ரயில்வே இதெல்லாம் தேர்வு எழுதுறீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த துறையில் தேர்வு எழுதுறீங்கன்னா வாய்ப்பு மிக அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சனி இருக்கிறது நல்லா இருக்கு, குரு இருக்கிறது நல்லா இருக்கு, இந்த செவ்வாய் சூரியன்லாம் சரியில்லை, சுக்கிரனும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புதனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. பிள்ளைகளுக்காக கமிட்மெண்ட் செலவுகள் பண்ணாலையும் பிள்ளைகளால் ஒரு நிலையில மகிழ்ச்சி அடைவீங்க. ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்திலையும் 4ஆம் பாவகத்துல கேது இருக்கு. 10ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு வாய்ப்பை தவறிவிட்டாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்க வைப்பாரு. அலைச்சல்கள் இருக்கும் வேலை விஷயமா. அந்நியர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். அதே போல உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் போகும். நீங்களும் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில பேருக்கு இருக்கக்கூடிய வீடு ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கலாம், ஒரு மனசு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு ஒரு வீடு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமும் விரும்பத்தகாத மாற்றமாகவே இருக்கலாம். அதே போல அலைச்சலுடன் பணிபுரியக்கூடியவர்கள் மற்றும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் வந்தாலும் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். மேலும் சில உறவுகளால் பகை, குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது தாய்வழி உறவுகளுடன் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உறவுகளுடன்
அதிக இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாம். இப்போ குறிப்பா இங்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன், இந்த கடனுடைய அழுத்தத்தை இந்த மாதம் மேக்சிமம் குறைப்பீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுவீங்க. அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. சில பேருக்கு வேலையில திருப்தியான ஒரு சம்பளம் கிடைக்கும், அல்லது வேலையில திருப்தியான ஒரு இடமாற்றம் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் நீங்க சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வாக்கு கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலை சற்று பிரச்சனையை உருவாக்கும், அல்லது பிரிந்திருப்பீங்க. அது தொழில் காரணமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு வகையில இல்லத்திலேயே நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடால கூட ஒரே வீட்டிலேயே கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். ஆனா ஹெல்த்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. மேலும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கும். அது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை, அதுக்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பீங்க. அது இந்த மாதம் ஓரளவுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு, அதற்கு மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் வரும். வேலையில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது லம்சம் அமௌண்ட்டோ எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லா இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. மிருகசிரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பா குடும்ப உறவுகளாலேயே உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இருக்கும். மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு தனிமையா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். சில காதல் போன்றவை கூட உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். உங்களோட நெருங்கி பழகியவர்கள் சற்று விலகி போயிருப்பாங்க. அதனால ஒரு மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பொருளாதார ரீதியா நல்லாவே இருப்பீங்க. பணம் வரும், தேவைக்கேற்ப பணம் வரும். வேலையிலையும் அது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. பொதுவாகவே உங்களுக்கு இந்த நேரத்துல புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு கூட புதிய வாய்ப்பு கிடைக்கும். இருக்கிற வேலையில கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் வகையில சில பிரச்சனைகள் இருக்கும். சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொறுமை காப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் முக்கியமான சொல்ல வர. ரிஷபராசி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னாக்க, குறிப்பா லலிதாம்பிகையை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. மதுரை பக்கத்துல திருமோங்கூர்ன்ற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல லலிதாம்பிகை இருக்கு, சக்கரத்தாழ்வார் இருக்கு. அந்த லலிதாம்பிகையை போய் தரிசிக்கலாம். அல்லது உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே அல்லது உங்க ஊருக்கு அருகாமையிலேயே லலிதாம்பிகை இருக்கு, அந்த அம்பாளுடைய சன்னதி இருக்குன்னா அங்க போய் தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.